வழமையாக நாங்கள் ஒரு உரிமை அரசியலை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இப்போது இவர்கள் சொன்ன விடயம் எங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்றுதான் தாங்கள் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் என்றுதான் அந்த பக்கம் போனார்கள். இப்போது அந்த மாற்றமும் இல்லை என்கின்ற போது இவர்கள் ஏன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும்? ஏன் மீளவும் தமிழ் மக்களுடைய ஆணையை கேட்க வேண்டும்? நிச்சயமாக. இதனுடைய தொடக்க புள்ளி முதல்ல எங்கள்ட்ட இருந்து தான் இதுக்கான பிழைய நாங்கள் அ கண்டறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த காலத்தில தமிழ் தேசிய தலைமைகள் ஒற்றுமையாக இருக்க தவறிய காரணத்தாலேயும், தங்களுடைய இருப்புகள் சார்ந்து முரண்படவும், போரிடவும் தொடங்கிய காரணத்தாலேயும், மனம் நொந்த தமிழ் மக்கள் யாரென்றே தெரியாத ஒரு ஆட்களுக்கு சின்னங்களுக்கு வாக்குகளை செலுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு ஆளாகினார்கள். அப்ப அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு எங்களுக்கு யாருன்னு இன்றைக்கும் எங்களுடைய பல மக்களுக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் தெரியாது. வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் தெரியாது. ஏனென்றால் அதனுடைய விளைவை நாங்கள் தமிழ் தேசிய தலைமைகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் எங்களிடம் ஒற்றுமை இருக்கவில்லை. நாங்கள் அடிபட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைமையை சரி செய்யாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப இதனுடைய இதனுடைய காரணகர்த்தாக்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தான். அதற்குரிய விளைவை நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு எழுத்தாளனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாத்திரம் அல்ல. இது ஒரு காணாமல் போன பிள்ளையை தேடுகின்ற ஒரு தாய் படுகின்ற ஒரே வேதனை. அதேபோல நிலத்தை இழந்த ஒரு 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 ஆபத்து. ஒரு இந்த நிலத்தின் குடிமகள் எதிர்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனையை தான் ஒரு எழுத்தாளனாக நான் எதிர்கொள்கிறேன். என்னுடைய புத்தகங்களும் காணாமல் ஆக்கப்படுகின்ற அதே வகைப்பாட்டுக்குள் தான் இந்த புத்தகங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. என்னுடைய புத்தகங்களும் ஒரு சிறையிருப்புக்குள் தான் கொண்டு செல்லப்படுகின்றன. அப்ப இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் நாங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டிய நிலைமையில